வணக்கம். சிம்ம ராசிக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னன்னு பார்க்க வேண்டியிருக்குது. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் சொல்ல போறோம். நீங்க அந்த வழியை பின்பற்றி பாதுகாப்பாகவும் கவலை இல்லாமல் நிம்மதியாகவும் இருந்து கொள்ளலாங்க. அஷ்டம சனி வருதுன்னு கவலைப்படாதீங்க. 12 ராசிக்கு அது மாறி மாறி வந்துதானே ஆகும். கடக ராசிக்கு ஏற்கனவே அஷ்டமச்சனி இருந்தது. இப்போ தான் அஷ்டமச்சனிலிருந்து விடுபடுறாங்க. அவங்க அதை எளிதாக கடந்து வந்துட்டாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்களும் எளிதாக கடந்து வந்துடலாம். அதுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன குறிப்புரைகள்ங்கிறத நம்ம சொல்றதுக்காக தான் இந்த பதிவே. யாரையும் பயங்காட்டுறதுக்காக கிடையாது. சரி, இப்போ இந்த சிம்ம ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசிக்கு சனியானவன் 6, 7க்குரியவங்க. அவன் 8ஆம் இடத்துல போய் மறைகிறான். அப்போ நீங்க எந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும்? திடீர் என்று வம்பு வழக்குகள் சொத்து சம்பந்தமாக வரலாம், நண்பர்கள் சம்பந்தமாக வரலாம், பார்ட்னர்ஷிப் சம்பந்தமாக வரலாம், வாழ்க்கை துணை சம்பந்தமாக குடும்ப நல கோர்ட்டுகள் மூலமாக வரலாம், குடும்பத்தில் உள்ளவங்களாலையும் வரலாம். இதே மாதிரி உங்களுடைய மனம் பதட்டத்துடனே இருக்கிறதுனால சிறு சிறு விபத்துக்கள் வரலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? மனதை அமைதியா வைத்திருக்க பழகணும். சிறு சிறு வம்பு வழக்குகள் வருவதை தடுக்கிற மாதிரி நீங்க முன்ஜாக்கிரதையோட இருக்கணும். ஏற்கனவே சொல்லியாச்சு. சொத்துக்கள் விஷயமாக வரலாம், நண்பர்கள் விஷயமாக வரலாம், பார்ட்னர்ஷிப் விஷயமாக வரலாம், குடும்பத்தில் உள்ளவங்க விஷயமா வரலாம்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த அஷ்டமச்சனி காலத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் மனச்சலனம் இல்லாமல் இருந்தா இதை வென்று விடலாம். இவ்வளவுதான் விஷயம். இந்த அஷ்டமச்சனி காலத்துல உங்களுடைய வேலையில வரக்கூடிய லாபங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா தேவையில்லாத பொருளாதார இழப்பு ஏற்படாம நீங்க தான் பார்த்துக்கிடணும். நீங்க எதுலையாவது போய் பணத்தை தேவையில்லாம முதலீடு பண்ணக்கூடாது. இந்த காலம் அஷ்டமச்சனி காலத்துல போய் தெரியாத புரியாத புது துறைகள்ல இதுலயும் நீங்க முதலீடு செய்யக்கூடாது. தெரியாதவர்களுக்கு உதவி செய்யறேன்னு போய் எங்கேயும் நிக்க கூடாது. தங்க நகைகளை கையாளுவதில் கவனமாக இருக்கணும். சரி, இதெல்லாம் கவனமா இருங்க. ஆனா பிறந்த லக்னத்தின் அடிப்படையில் 5, 9க்குரியவர்களுடைய தசாபுத்தியோ 4, 7, 10க்குரியவர்களுடைய தசாபுத்தியோ நடந்து கொண்டு நீங்கள் வளமாக இருந்தால் இது ஒன்றும் செய்யாது. 5ஆம் இடத்துக்குரிய தசையோ புத்தியோ 9ஆம் இடத்துக்குரிய தசையோ புத்தியோ நடக்கும் பொழுது ஒருவனுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதே மாதிரி 1, 4, 7, 10க்குரியவங்களுடைய தசாய்கள் புத்திகள் அவங்க சுபர்களாக இருந்து மறைவு ஸ்தானத்திலிருந்து தசையை புத்தியோ நடத்தினா ஒன்றும் செய்யாது, நல்லது நடக்கும். அவங்க பாவர்களாக இருந்து இயற்கை பாவர்கள் சனி செவ்வாய் சூரியனாக இருந்து இயற்கை பாவர்களாக இருந்து அவங்க 1, 4, 7, 10க்குரிய அதிபதிகளாக இருந்தாச்சுன்னா 3, 6, 10, 11 இருந்து அவங்க திசை புத்திகளை நடத்தினா ஒன்றும் செய்யாது. இப்படியெல்லாம் விதி விலக்குகள் இருக்குது. அதனால நீங்க எல்லாருமே நம்ம கஷ்டப்படுவோம்னு சொல்லி பயப்பட வேண்டாம். சரியா? உங்களுடைய தொழில்ல வரக்கூடிய லாபங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த லாபத்தை மன பதட்டத்தின் காரணமாகவும் சலனத்தின் காரணமாகவும் நீங்க போய் தேவையில்லாமல் எதிலையாவது முதலீடு செய்து சிக்கிக்கொள்ளக்கூடாது. நீங்களாகவே உங்க சொத்தை விற்க போறோம் வாங்க போறோம்னு சொல்லி நீங்களாவே ஒரு வில்லங்கத்துல போய் சேரக்கூடாது. நீங்களாவே தெரியாதவங்க யாரையாவது வேலைக்கு அமர்த்தி அவங்களால ஒரு பிரச்சனையை நீங்களாவே இழுத்து கொள்ளக்கூடாது. பார்ட்னர்ஸுக்கு இடையில சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தா உடனே அதை செட்டரைட் பண்ணி சமாதானமா பேசி முடிச்சுக்கிடணும். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் உடனே பேசி தீர்த்து கொள்ளணும். இந்த நேரத்துல போய் நீங்க நீதிமன்றங்கள் காவல் நிலையங்களுடைய கதவை தட்டினீங்கன்னா அது உங்களை பெரிய சிக்கல்ல இழுத்து விடும். அப்ப அது வராத அளவுக்கு நீங்க பார்த்து கொண்டீங்கன்னா ஒண்ணுமில்லை, அஷ்டமச்சனியை எளிதில் எதிர்கொள்ளலாம். அதன் பிறகு அஷ்டமச்சனி நடக்குதே என்பதற்காக நீங்க திருமண நிகழ்வுகளை தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உங்களுடைய 7ஆம் இடத்தை மே 11க்கு பிறகு வியாழ பகவான் பார்க்க போறாரு. அதனால மணமகனுக்கு மணமகள் தேடுவது, மணமகளுக்கு மணமகன் தேடுவது, மணமகனுக்கு மணமகள் தேடுவது எல்லாத்தையும் சிறப்பாக செய்யலாம். திருமணம் கூட நடத்தலாம். 7ஆம் பாவத்தை வியாழன் பார்க்கறதுனால திருமண நிகழ்வுகளை தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளினுடைய வாழ்வில் நல்லதுதான் நடக்க போகிறது. பிள்ளைகளுக்கு பதவி கிடைக்க போகிறது, இன்பம் கிடைக்க போகிறது, வெற்றி கிடைக்க போகிறது, எல்லாம் கிடைக்க போகிறது. இந்த காலத்தில் உங்களுடைய மனம் பதட்டத்துடன் இருப்பதால் நீங்கள் தியானம் செய்வதிலும் இறை வழிபாடு செய்வதிலும் கவனமாக இருந்து உங்களுடைய
மனம் சலனமின்றி ஒருமைப்பாட்டுடன் இருக்குமாறு செய்து எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டும். இதான் அஷ்டம எதிர்கொள்வதற்குரிய எளிய வரிகள். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 12 கட்டங்களுக்கும் வந்துதான் தீரும். அதற்காக பயப்பட வேண்டியதில்லை. மாணவர்கள் தங்களுடைய நண்பர்களுடைய பேச்சை கேட்டு தங்களுடைய கவனத்தை வேறு விஷயங்களில் செலுத்தி படிப்பை கெடுத்துவிடக் கூடாது. பாயிண்ட் மாணவர்களுக்காக உள்ளது. ஏன்னா எக்ஸாமினேஷன் காலமாக இருக்கிறதுனால நண்பர்களுடைய தகாத வழிகாட்டுதலை கண்டு கேட்டு தங்களுடைய வாழ்க்கைக்குரிய பிரச்சனை ஏற்படுத்திவிடக் கூடாது. தவறான நண்பர்களுடன் மாணவர்கள் சேரக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு கூட்டணியால் பிரச்சனைகள் வரப்போகிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூட்டணி தலைவர்கள் ஏதேனும் ஒன்றை பேசி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வாக்கை கிடைக்க விடாமல் ஆக்கிவிடுவார்கள். கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழில் செய்பவர்கள், பார்ட்னர்ஷிப் செய்பவர்கள் புதிதாக எந்த பார்ட்னரையும் சேர்க்கக்கூடாது. இருக்கக்கூடிய பார்ட்னரிடம் கருத்து வேறுபாடு தோன்றினால் உடனே அதை செட்டரைட் செய்து நல்ல முறையில் அதை கொண்டு செலுத்த வேண்டும். மனம் பதட்டத்துடன் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுது சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் அனுசரித்து வந்தீர்களானால் இந்த சனிப்பெயர்ச்சி, அஷ்டம சனிப்பெயர்ச்சி நீங்கள் வெற்றி கொள்வது எளிதாகிவிடும். உங்கள் எல்லோருக்கையும் சிறப்பான முறையில் வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க. யாரையும் பயங்காட்டுவதற்காகவோ எதுக்காகவோ இல்லை. சரி, இப்போ சம்மரியா சுருக்கமா சொல்றேன். சிறு சிறு வம்பு வழக்குகள் எந்த மூலமாகவும் வரலாம். சொத்து மூலமாக வரலாம், நண்பர்கள் மூலமாக வரலாம், குடும்பத்தில் உள்ளவங்க மூலமாக வரலாம். அதை தவிர்க்கும் பொருட்டு கவனமாக பேச்சுவார்த்தையின் மூலமாக அனைத்தையும் முடிக்குமாறு, நிறைவு செய்யுமாறு, வராதவாறு பார்த்து கொள்ளவும். நண்பர்கள் விஷயத்தில், பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். மனம் பதட்டத்துடன் காணப்படக்கூடிய காலமாக இருப்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்லது ஏற்படும். திருமண ஏற்பாடுகளை தடையின்றி செய்யலாம். யாராவது சொன்னாங்களேன்னு சொல்லி இந்த 2.5 வருஷம் திருமண ஏற்பாடுகளை தள்ளி போட்டு பிள்ளைகள் வயசாகுமாறு செய்ய வேண்டாம். மே 11ஆம் தேதிக்கு பிறகு சிம்மராசிக்கு 7ஆம் இடத்தை வியாழன் பார்ப்பதால் நன்றாக திருமணம் செய்யலாம். எந்த விதமான அதில் குழப்பமும் வேண்டியது இல்லை. தொழிலில் வரக்கூடிய லாபங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். நாமவே வழியே சென்று ஏதேனும் ஒரு தெரியாத துறையில முதலீடு செய்தால்தான் பாதிப்பு ஏற்பட போகிறது. நீங்கள் புதிதாக எதையும் முதலீடு செய்யாமல் வரக்கூடிய வருமானத்தை வாங்கி கொண்டிருந்தால் ஒன்றும் பயமில்லை. அற்புதம் தானே? கொஞ்சம் இதை கவனத்துடன் கையாண்டால் எளிதில் வெற்றி அடைந்து விடலாம். ஓவர் கம் பண்ணி விடலாம். இந்த 2.5 வருடங்களை கழித்து விடலாம். ஆக வம்பு வழக்குகள் வராத அளவுக்கு கவனமாக இருங்கள். விபத்துக்கள் வராத அளவுக்கு கவனமாக இருங்கள். திருமண ஏற்பாடுகளை இதற்காக தள்ளி போட வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் நண்பர்களுடைய பேச்சை கேட்டு தகாத செயல்களில் ஈடுபட வேண்டாம். அரசியல்வாதிகள் கூட்டணி கட்சிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். பார்ட்னர்ஷிப் வைத்திருக்கக்கூடியவர்கள், பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்ட்னர்களிடம் கவனமாக இருந்து அந்த காலகட்டத்தில் குழப்பங்கள் வராத அளவுக்கு பார்த்து கொள்ளவும். புதிதாக யாரையும் கூட்டணியில் சேர்க்கக்கூடாது. தங்க நகைகளை கையாளுவதில் கவனமாக இருக்க வேண்டும். மனம் சலனமின்றி சலனத்துடன் இருப்பதால் தியானம் போன்றவைகள், இறை வழிபாடு போன்றவைகள் செய்து மனம் ஒருமைப்பாட்டுடன் அமைதியாக இருக்குமாறு பார்த்து கொண்டிருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை ஒன்றும் செய்யாது. மேலும் பிறந்த லக்னத்தின் அடிப்படையில் 5ஆம் இடத்துக்குரிய தசாபுத்தியோ 9ஆம் இடத்துக்குரிய தசாபுத்தியோ 1, 4, 7, 10க்குரியவர்களுடைய தசாபுத்தி அவர்கள் சுவர்களாக இருந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்து நடத்தினால் நல்லது நடக்கும். அவர்கள் பாவர்களாக இருந்து 3, 6, 10, 11 இருந்தால் நல்லது நடக்கும். ஆக எல்லோருமே கஷ்டம் வரும் என்பது இல்லை. நல்ல தசாபுத்தியில் நடப்பவர்களுக்கு இந்த கோச்சார ரீதியான பலன் ஒன்றுமே செய்யாது. மற்றவர்கள் இந்த விஷயங்களில் எல்லாம் கவனமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.